சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அனைவருக்கும் சம வாய்ப்பாகவும் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதே தேர்தல் ஆணையத்தோட முக்கிய அம்சமாக இருக்கிறது. அந்த வகையில வாக்குப்பதிவுக்கு பிறகு வாக்கு இயந்திரங்களை பாதுகாப்பது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் தமிழகத்துல வாக்குப்பதிவு நடைபெற்று 45 நாட்களுக்கு பிறகுதான் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இவ்வளவு நாட்களும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக பாதுகாப்பது என்பது அரசுக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் பெரும் சவாலாக இருக்கும் என்பதுடன் அதிகாரிகளுக்கும் பெரிய தலைவலிதான். அவ்வாறு வாக்கு இயந்திரங்களை பாதுகாக்கும் இடத்திற்கு பெயர்தான் பொதுவாக ஸ்ட்ராங் ரூம் என அழைக்கப்படும் வன்காப்பறை. இந்த இடத்தில்தான் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாக்கப்படுகிறது. 3 வகையான ஸ்ட்ராங் ரூம்கள் இருக்கும். வாக்கு இயந்திரங்களை பாதுகாக்கும் காப்பறை போல்ட் இவிஎம் ஸ்ட்ராங் ரூம். இதுல வாக்குகள் பதிவான மின்னணு எந்திரங்கள், வாக்குப்பதிவின் பொழுது பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள் பாதுகாத்து வைக்கப்படும். இன்னொன்னு ரிப்பேர் ஸ்ட்ராங் ரூம், அதாவது வாக்குப்பதிவு நடைபெறாத வேலை செய்யாத வாக்கு இயந்திரங்கள் பாதுகாக்கப்படும். மற்றொன்று ரிசர்வ் ஸ்ட்ராங் ரூம், இதுல பயன்படுத்தப்படாத வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இவை அனைத்தும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கும். பதிவான வாக்கு இயந்திரங்கள் வைக்கும் அறையில ஒரே ஒரு வாயில் மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி அந்த அறையில கூடுதலாக மற்றொரு வாயில் இருந்தால் ஸ்ட்ராங் ரூம் 2 பூட்டுகள் கொண்டு பூட்டப்படும். ஒரு பூட்டு சாவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடமும் மற்றொரு சாவி சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடமும் இருக்க வேண்டும். 2 பூட்டுகளும் சீல் வைக்கப்பட வேண்டும். சீல் வைக்கும் பொழுது அரசியல் கட்சி பிரதிநிதிகள் அங்கு இருக்கலாம். அவர்கள் விருப்பப்பட்டால் பூட்டிற்கு வைக்கப்படும் சீல் மீது தங்கள் முத்திரைகளை பதிவு செய்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டா அடையாள குறியாக அவர்கள் போட்டிருக்கக்கூடிய மோதிரத்தை பதிய வைத்துக் கொள்ளலாம். இதன் மூலம் சீல் உடைக்கப்படாததை உறுதி செய்ய முடியும். அந்த கதவுகள் சுவர் எழுப்பப்பட்டு அடைக்கப்பட வேண்டும் அல்லது இரும்பு தகரங்கள் மூலம் அடைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதே போன்று அறையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜன்னல்களும் உள்பக்கமாக முழுமையாக அடைத்திருத்தல் வேண்டும். வாக்கு இயந்திரங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய இடத்தில் 4 அடுக்கு பாதுகாப்பு தேர்தல் ஆணையத்தின் தீவிர கண்காணிப்புக்கு செயல்படும். இந்த 4 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் அடுக்கு பாதுகாப்பு வளையத்துல, அதாவது வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையின் அருகே துப்பாக்கி ஏந்திய மத்திய ஆயுத படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். 2வது அடுக்குல தமிழ்நாடு இல்லனா அந்தந்த மாநில சிறப்பு காவல் படையினர் ஈடுபடுவாங்க. 3ஆம் அடுக்கில் சென்னை ஆயுத படையினர், 4ஆம் அடுக்கில் உள்ளூர் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுவாங்க. அதே போன்று 3வது அடுக்குல தேவை ஏற்பட்டா போக்குவரத்து காவலர்களும் பணியில இருப்பாங்க. பாதுகாப்பு நெறிமுறைகளை கண்காணிக்கக்கூடிய பணிகள் சம்பந்தப்பட்ட தொகுதியில தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கண்காணிக்க வேண்டும். காவல் கட்டுப்பாட்டு அறை மற்றும் கண்காணிப்பு அறை ஆகியவை ஸ்ட்ராங் ரூம் அருகே 24 மணி நேரமும் இயங்க வேண்டும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் கவனிக்க அரசு அதிகாரியும் 24 மணி நேரமும் பணியமர்த்தப்பட வேண்டும். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை ஆய்வு செய்ய அதிகாரிகள் அல்லது அரசியல் பிரமுகர்கள் வந்தால் அவர்களுடைய வாகனம் நிறுத்தும் இடத்துல நிறுத்திட்டு ஸ்ட்ராங் ரூம் வரை நடந்துதான் வர வேண்டும். அவ்வாறு யார் ஆய்வுக்கு வந்தாலும் அவர்களுடைய பெயர், முகவரி உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் பதிவு செய்ய வேண்டும். ஆய்வு மேற்கொள்வதையும் வீடியோ பதிவு மேற்கொள்ள வேண்டும். போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் ஸ்ட்ராங் ரூம் பாதுகாப்பை கண்காணிக்க பிரதிநிதிகளா நியமிக்கலாம். அனைத்து பிரதிநிதிகளும் ஒரு இடத்தில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் ஏற்பாடு செய்து தர வேண்டும். அதே போன்று அவர்கள் தங்கும் இடத்தில் 24 மணி நேரமும் சிசிடிவி காட்சிகள் பார்க்கும் வகையில ஏற்பாடு செய்து தரப்படும். இது தவிர்த்து தீ மற்றும் வெள்ள அபாயம் இல்லாத பகுதியில ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட வேண்டும். எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கட்டுமான அமைப்பு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். 24 மணி நேரமும் மின்சாரம் உள்ளிட்டவற்றையும் உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று வாக்கு இயந்திரங்கள் பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ள அறை அருகே வாக்கு எண்ணிக்கை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அப்படி வாக்கு எண்ணும் மையம் சற்று தொலைவில் இருந்தா வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்வதற்கு தனி பிரத்யேக வழியை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று வாக்குப்பெட்டிகளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது ஆயுதம் ஏந்திய போலீசார் உடன் பாதுகாப்பிற்கு வர வேண்டும். அதே போன்று வழி முழுவதும் சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். தடுப்புகள் அமைத்து வழிகள் உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்படக்கூடிய வழிகள் நேரடியாக ஸ்ட்ராங் ரூமிலிருந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்ல வேண்டும். இடையில் எந்தவித இடர்பாடுகளும் இருக்கக்கூடாது. இது போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்ந்து 45 நாட்களும் கடைபிடிக்கப்பட உள்ளன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.